கன்னி ராசியில் பிறந்த எனது அன்பிற்குரிய நேயர்களே, உங்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான பண்புகள் என்ன? சிறப்பு அம்சங்கள் எவை? குணாதிசயங்கள் எப்படி? கன்னி ராசியில் பிறந்தவர்களின் அடிப்படை பண்புகள். உங்கள் எதிர்காலம் தனித்துவமான குணாதிசயங்களில் வெளிப்படும். உங்கள் உள்ளார்ந்த நற்குணம் பிரகாசிக்கிறது. உங்கள் இளமை பருவத்தில் வாழ்க்கையின் சவால்கள் அதிகமாகத் தோன்றலாம். ஆனால் நீங்கள் ஏற்றத்தாழ்வுகளை தெளிவுடன், சூழ்நிலைகளை அனுசரித்து திருப்தி அடைவீர்கள். தொடர்பு உங்கள் பலம். நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமான பேச்சாளர், இனிமையான, வசீகரிக்கும் மொழியை கொண்டவர். உங்கள் கால்களில் ஒரு குறி அல்லது வடு உங்கள் உடல் அடையாளத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம். கன்னி ராசியின் கீழ் பிறந்த நீங்கள் தொண்டு, அறிவு, விழிப்புணர்வு, புத்திசாலித்தனம், ஆர்வம், வாய்மை, நல்ல குணம், சுயநலம், தந்திரம் போன்ற குணங்களை உள்ளடக்கியிருக்கிறீர்கள். உங்கள் தொழில் மற்றும் வணிக வாழ்க்கையில் வாய்ப்புகள் மற்றவர்களின் உதவியால் வரலாம். இது உங்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் குறிப்பிடத்தக்க வருமானத்திற்கு வழிவகுக்கும். எவ்வாறாயினும், உடலின் 3 முக்கிய அங்கங்களான வாத, பித்த மற்றும் சளி ஆகியவற்றுடன் தொடர்புடைய சாத்தியமான துன்பங்களுடன் ஆரோக்கியம் சவால்களை எதிர்கொள்கிறது. முரண்பாடான பார்வைகளுடன் இரட்டை எண்ணம் கொண்ட நீங்கள், சில சமயங்களில் வாழ்க்கையை சம்பாதிக்க வழக்கத்திற்கு மாறான வழிகளை நாடலாம். உடல் ரீதியாக, நீங்கள் ஒரு சதுர அல்லது நீள்வட்ட முகம், இளமை தோற்றம் மற்றும் மென்மையான நடைபாதையில் மென்மையான பெண் அசைவுகளை நினைவூட்டுகிறீர்கள். எப்பொழுதும் ஏதாவது ஒரு வகையான வேலையில் ஈடுபட்டிருப்பீர்கள். உங்கள் தொழில்முறை பயணம் கலை, இலக்கியம், எழுத்து, இசை மற்றும் இலக்கிய விமர்சனம் போன்ற அறிவு சார்ந்த துறைகளை நோக்கி சாய்ந்துள்ளது. வக்கீல், ஜோதிடம், கணிதம், கணினி அறிவியல் உட்பட, மற்றும் மருத்துவ அறிவியலில் நிபுணத்துவம் உங்கள் திறமையின் ஒரு பகுதியாக இருக்கலாம். சிறு கடைக்காரர்கள், எழுத்தர்கள், கணக்காளர்கள், தணிக்கையாளர்கள் அல்லது விற்பனை, வெளியீடு, பதிவாளர், செயலக பணி அல்லது பங்கு தரகு போன்றவற்றில் நீங்கள் ஈடுபடலாம். 5, 8, 9, 10, 18 மற்றும் 19 வயதுகளில் வைரஸ் காய்ச்சல், வயிற்றுக் கோளாறுகள், காலரா, வயிற்றுப்போக்கு மற்றும் அல்சர் போன்ற உடல்நல கவலைகள் ஏற்படலாம். இந்த சவால்கள் இருந்தபோதிலும், உங்கள் பயணம் ஆன்மீகம், நிறைவான பாதை, அறிவாற்றலின் கலவையாகும். சனி கும்ப ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்தின் கலக்கண்ணாடியில் பார்க்கும்போது, சவால்கள் மற்றும் வாய்ப்புகளின் கலவையால் குறிக்கப்பட்ட ஒரு சிக்கலான கதை வெளிப்படுகிறது. உங்கள் தாயை பாதிக்கும் ஒரு நாள்பட்ட நோயினால் உங்கள் பயணம் நிழலாடக்கூடும் என்று பிரபஞ்ச சீரமைப்பு அறிவுறுத்துகிறது. இது உங்கள் கதைக்கு உணர்ச்சிகரமான எடையை கொண்டுவருகிறது. இந்த அம்சம் நீங்கள் முன்னே செல்லும் திருப்பங்கள் மற்றும் திருப்பங்களுக்கு செல்லும்போது குடும்ப கவனிப்பு மற்றும் ஆதரவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஸ்கிரிப்ட் குறிப்பிடத்தக்க சொத்து இழப்பை குறிக்கிறது. உங்கள் மூதாதையர் சொத்து உங்கள் குடும்ப வேர்களுடனான உறவுகள் எழுச்சியை சந்திக்க நேரிடலாம். இந்த மாற்றத்தை மீள்தன்மை மற்றும் தகவமைப்புடன் அணுகுமாறு உங்களை வலியுறுத்துகிறது. இந்த இழப்பு, பாரம்பரியம் மற்றும் சொத்துக்கான உங்கள் இணைப்புகளை மறுமதிப்பீடு செய்து, ஸ்திரத்தன்மைக்கான புதிய வழிகளை தேட உங்களை தூண்டலாம். நட்சத்திரங்கள் தொலைதூர இடங்களுக்கு ஒரு பயணத்தை பரிந்துரைக்கின்றன. இது சாகசத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடும். இருப்பினும், உங்கள் தாயகத்தில் துரதிர்ஷ்டம் நீடிக்கலாம். இது ஒரு முரண்பாட்டை உருவாக்குகிறது, அங்கு ஆய்வு தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். ஆனால் உங்கள் பழக்கமான சூழலில் சவால்கள் நீடிக்கின்றன. நற்பெயர் மற்றும் ஒருமைப்பாடு விஷயங்களில் கவனமாக நடந்து கொள்ளும்படி எச்சரிக்கும் வகையில், ஊழல் உங்கள் எதிர்காலத்தில் ஒரு துணைக்கதையாக மாறும். முழுமையற்ற கல்வி ஒரு அத்தியாயத்தை குறிக்கிறது. தொடர்ச்சியான கற்றல் மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான வழிகளை கருத்தில் கொள்ள உங்களை ஊக்குவிக்கிறது. இந்த சவால்களுக்கு மத்தியில், எண்ணெய் வித்துகள் மற்றும் கருப்பு தானியங்கள் மூலம் ஆதாய வடிவில் வெள்ளி புரணி வெளிப்படுகிறது. இந்த விவசாய வெற்றியானது நிலத்துடனான உங்கள் இணைப்பிலிருந்து எழும் செழிப்பு மற்றும் நிதி ஸ்திரத்தன்மைக்கான வாய்ப்புகளை சுட்டிக்காட்டுகிறது. ஒரு அரசியல்வாதியுடனான பகை உங்கள் கதைக்கு ஒரு அரசியல் திருப்பத்தை சேர்க்கிறது. அரசியல் நிலப்பரப்பில் விவேகத்துடனும் மூலோபாய சிந்தனையுடனும் செல்ல உங்களுக்கு நினைவூட்டுகிறது. வாழ்க்கையின் முடிவில் தனிமையாக இருப்பது சுயபரிசோதனை மற்றும் விலகல் காலத்தை பரிந்துரைக்கிறது.
உங்கள் பயணத்தின் அமைதியான தருணங்களில் ஆறுதலையும் அமைதியையும் கண்டறிய உங்களை தூண்டுகிறது. காஸ்மிக் ஆற்றல்கள் சாதகமாக இணைந்தால் எதிர்பாராத பொக்கிஷம். எதிர்பாராத செல்வத்தையும் மிகுதியையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல திருப்பம் உள்ளது. இந்த எதிர்காலத்தை நீங்கள் வழிநடத்தும் போது சவால்களை பின்னடைவுடன் சந்திக்கலாம். மேலும் வாய்ப்புகள் ஞானம் மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் தாய்க்கு நாள்பட்ட நோய், மூதாதையர் சொத்து இழப்பு, தொலைதூர பயணம், சொந்த நிலத்தில் துரதிர்ஷ்டம், ஊழல், முழுமையற்ற கல்வி, எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கருப்பட்டிகளால் ஆதாயம், அரசியல்வாதியுடன் பகை, வாழ்வின் இறுதியில் தனிமை நன்றாக அமைந்து 2, 7, 11 ஆகிய அதிபதிகளிடமிருந்து நல்ல அம்சங்களைப் பெற்றால் புதையல் மூலம் வரும் போன்றவை நடக்கலாம். குரு 2023 டிசம்பர் முதல் மேஷ ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? நீங்கள் எதிர்காலத்திற்கான பாதையில் செல்லும்போது உங்கள் கண்ணை கவரும் முதல் விஷயம் நல்ல ஆரோக்கியத்தை பேணுவதற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு. உங்கள் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கான உறுதியான முயற்சியுடன் உங்கள் கதையின் பக்கங்கள் விரிவடைகின்றன. உங்கள் பயணத்தில் ஆரோக்கியத்தை உறுதியான துணையாக மாற்றுகிறது. உடல்நிலை சரியில்லாத தருணங்களில் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கவும் திருத்தவும் ஒரு குறிப்பிடத்தக்க திறன் உள்ளது. பின்னடைவுகள் படிக்கற்களாக மாறும் மற்றும் உடல்நிலை சரியில்லாத காலங்கள் மீட்பு மற்றும் புத்துணர்ச்சிக்கான வாய்ப்புகளாக மாறுகின்றன. சுய பாதுகாப்புக்கான உங்கள் பின்னடைவு மற்றும் செயலூக்கமான அணுகுமுறைக்கு இது ஒரு சான்றாகும். ஆரோக்கியத்தின் உச்சக்கட்டங்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் போது ஆறுதல்கள் உங்களை சூழ்ந்து கொள்கின்றன. எதிர்காலம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு வளர்ப்பு சூழலை உறுதியளிக்கிறது. இது உங்கள் வாழ்க்கை பயணத்திற்கு ஆதரவான பின்னணியை வழங்குகிறது. அரசியல் களம் அழைக்கிறது மற்றும் கதை தேர்தல்களில் வெற்றியை நோக்கி திரும்புகிறது. உங்கள் வெற்றி உங்கள் தலைமை பண்புகளுக்கும் சமூகம் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் சான்றாக அமைகிறது. உங்கள் வெற்றியின் எதிரொலி அரசியல் நிலப்பரப்பில் எதிரொலிக்கிறது. உங்கள் குடிமை பங்களிப்புகளின் போக்கை வடிவமைக்கிறது. இருப்பினும் இந்த சாதனைகளுடன் பின்னிப்பிணைந்த ஒரு சிக்கலான இழை உங்கள் கதைக்கு சிக்கலான சாயல்களை சேர்க்கும் ஒரு விபச்சாரம். இந்த அம்சம் ஒரு எச்சரிக்கையின் குறிப்பை அறிமுகப்படுத்துகிறது. இது ஒருமைப்பாடு மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் உறவுகளை வழிநடத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. டிஸ்பெப்டிக் பிரச்சனை கதையில் ஒரு சவாலாக வெளிப்படுகிறது. வெற்றிக்கான முயற்சியில் கூட உடல் நலத்தின் சிக்கல்களை ஒருவர் வழிநடத்த வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. சலசலப்பான வாழ்க்கையின் தேவைகளுக்கு மத்தியில் ஆரோக்கியத்தை மறுசீரமைப்பதற்கும் முன்னுரிமை அளிப்பதற்கும் டிஸ்பெப்டிக் பிரச்சனைகள் ஒரு சமிக்ஞையாக இருக்கலாம். இந்த எதிர்காலத்தில் நீங்கள் முயற்சி செய்யும்போது ஆரோக்கியத்திற்கான அர்ப்பணிப்பு. உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகள் மற்றும் தேர்தல்களில் அடையப்படும் வெற்றிகள் ஆகியவை அனுபவங்கள் மற்றும் சாதனைகள் நிறைந்த வாழ்க்கையை ஆதரிக்கும் தூண்களாக இருக்கட்டும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் உடல்நலம் பேணுகிறது. உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் எல்லா வசதிகளும் கொடுக்கப்பட்டு ஆரோக்கியமற்ற காலத்தில் கிடைக்கும் ஆதாயங்கள் தேர்தலில் வெற்றி சட்டவிரோத செயல் தொந்தரவு போன்றவை நடக்கலாம். குரு மே 1, 2024 முதல் ரிஷபம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? நீங்கள் எதிர்காலத்தில் அடியெடுத்து வைக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் இழைகள் செழிப்பு மற்றும் மனநிறைவின் நாடாவை நெய்கின்றன. ஒரு கூட்டாளியின் இருப்பு நல்ல நடத்தை மற்றும் அசைக்க முடியாத உண்மைத்தன்மை ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. இது உங்கள் பயணத்தின் ஒரு மூலக்கல்லாகும். பெருந்தன்மையால் குறிக்கப்பட்ட இந்த தோழமை பகிரப்பட்ட மகிழ்ச்சிகள் மற்றும் பரஸ்பர ஆதரவுடன் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குகிறது. செல்வம் உங்கள் வாழ்க்கையில் சீராக பாய்கிறது. நிதி வெற்றிக்கான அடித்தளத்தை உருவாக்குகிறது. எதிர்காலம் செல்வச் செழிப்பு மட்டுமல்ல மிகவும் பணக்காரர் ஆவதற்கான வாய்ப்பையும் கொண்டுள்ளது. உங்கள் முயற்சிகளின் பலன்கள் வளர்ந்து வரும் நற்பெயரின் வடிவத்தில் வெளிப்படுகின்றன. உங்கள் நோக்கங்களை குறிக்கும் ஒருமைப்பாடு மற்றும் அர்ப்பணிப்புக்கான சான்றாகும்.
விவசாயத்தின் வளமான வயல்களில் வெற்றி மலரும். உங்கள் கதைக்கு பசுமையை சேர்க்கிறது. நிலத்தை பயிரிடுவதற்கான உங்கள் முயற்சிகள் பலனை தருகின்றன. இது இயற்கையுடனான இணக்கமான உறவையும் அது வழங்கும் வரங்களையும் குறிக்கிறது. கூட்டாண்மை மற்றும் வணிக முயற்சிகளில் நீங்கள் அடையும் வெற்றியுடன் பின்னிப்பிணைந்து. துறைகளுக்கு அப்பால் ஆதாயங்கள் விரிவடைகின்றன. வழக்கு என்பது ஒரு போர்க்களமாக மாறும். அங்கு வெற்றிகள் வெற்றி பெறுகின்றன. இது சட்ட சிக்கல்களை திறமை மற்றும் உறுதியுடன் வழிநடத்தும் உங்கள் திறனை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. நீதிமன்றத்தில் வெற்றிகள் உங்கள் நற்பெயருக்கு மற்றொரு அடுக்கைச் சேர்க்கின்றன. தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை துறைகளில் உங்கள் நிலையை உறுதிப்படுத்துகின்றன. எதிர்காலம் நீங்கள் செல்லும்போது செழிப்பு. நேர்மை மற்றும் சாதனைகளின் பக்கவாட்டுகளால் வர்ணம் பூசப்படுகிறது. நீங்கள் வளர்க்கும் கூட்டாண்மை நல்ல நடத்தை மற்றும் உண்மையால் வகைப்படுத்தப்படும். வலிமையின் தூணாக மாறும் நிதி வெற்றி. விவசாய வெற்றிகள் மற்றும் வழக்குகளில் வெற்றிகள் பூர்த்தி மற்றும் சாதனை பற்றிய விவரிப்புக்கு பங்களிக்கின்றன. உங்கள் எதிர்காலத்தின் நிலப்பரப்பில் நீங்கள் பயணிக்கும்போது. உங்கள் முயற்சிகளின் விதைகள் ஏராளமான பயிர்களை விளைவிக்கட்டும். மேலும் நீங்கள் உருவாக்கும் கூட்டாண்மை நீடித்த ஆதரவின் ஆதாரமாக இருக்கும். விரியும் அத்தியாயங்கள் உங்களுடையது. ஒவ்வொரு வரியிலும் செல்வம் நற்பெயர் மற்றும் உண்மை மற்றும் நன்மையுடன் இணைவதன் மூலம் வரும் திருப்தி நிறைந்த வாழ்க்கைக்கான சாத்தியங்கள் உள்ளன. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் பங்குதாரர் நல்ல நடத்தை மற்றும் உண்மை. பெருந்தன்மை செல்வம் அதிகரிப்பு பெரும் செல்வம் நற்பெயர். விவசாயத்தில் வெற்றி கூட்டாளிகள் மூலம் லாபம். நல்ல வியாபாரம் வழக்குகளில் வெற்றி போன்றவை நடக்கலாம். ராகு ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் மீன ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்தின் கலக்கண்ணாடியில் பார்க்கும்போது. நிகழ்வுகளின் நாடா விரிவடைகிறது. ஒவ்வொரு இழையும் உங்களுக்காக காத்திருக்கும் தனித்துவமான கதைக்கு பங்களிக்கிறது. உங்கள் குழந்தையின் பிரசவத்தின் போது அறுவை சிகிச்சை உதவி தேவை என்ற நிலையில் பயணம் தொடங்குகிறது. இந்த ஆரம்பகால சவால் நெகிழ்ச்சி மற்றும் வலிமையால் குறிக்கப்பட்ட ஒரு கதைக்கு களம் அமைக்கிறது. விளையாட்டுத்திறன் மண்டலத்தில் ஒரு வெள்ளி கோடு தோன்றுகிறது. அங்கு ஒரு நல்ல விளையாட்டு வீரராக உங்கள் திறமை வரையறுக்கும் அம்சமாக மாறும். தசை பயிற்சிகளில் ஈடுபடுவது உடல் செயல்பாடு மட்டுமல்ல. வலுவான ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கான பாதையாக மாறும். ஆயினும்கூட தடகளத்தின் இந்த விவரிப்புக்குள் எச்சரிக்கையின் குறிப்பு வெளிப்படுகிறது. அவசர முடிவுகளும் அதீத ஈடுபாடும் தடைகளை ஏற்படுத்தலாம். ஈர்ப்புகளின் கவர்ச்சி மற்றும் மிகைப்படுத்துவதற்கான போக்கு ஆகியவை ஒரு நுட்பமான சமநிலை தேவைப்படலாம். உங்கள் தேர்வுகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். எதிர்காலம் ஒரு குறிப்பிட்ட ஆபத்தை சுட்டிக்காட்டுகிறது. குறிப்பாக உங்கள் முதல் குழந்தைக்கு. இந்த வெளிப்பாடு உங்கள் சந்ததியினரின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதிப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து. கவனமாக நடக்க நினைவூட்டுகிறது. ஊகங்களில் சாத்தியமான இழப்புகளுடன் நிதி நிலப்பரப்புகள் சவால்களை முன்வைக்கலாம். குழந்தைகளுடனான தகராறுகள் குடும்ப திரைச்சீலையை மேலும் சிக்கலாக்குகின்றன. இந்த நுணுக்கங்களை தீர்க்க திறந்த தொடர்பு மற்றும் புரிதலை கோருகின்றன. அரசாங்கத்தின் அதிருப்தியின் தோற்றத்துடன் கதை ஒரு வியத்தகு திருப்பத்தை எடுக்கிறது. இது தொழில்முறை முன்னணியில் சாத்தியமான சவால்களை சமிக்ஞை செய்கிறது. எச்சரிக்கை மற்றும் நெறிமுறை தரநிலைகளை கடைபிடிக்க வலியுறுத்துகிறது. குற்றச் செயல்கள் மற்றும் அவதூறுகள் கதைக்களத்தில் நுழைவதால். கேன்வாஸ் மீது இருண்ட நிழல் படுகிறது. இந்த கூறுகள் விளைவுகளின் எடையை கொண்டுள்ளன. நெறிமுறை நடத்தை மற்றும் பொறுப்பான முடிவெடுக்கும் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. உங்கள் எதிர்காலத்தின் அத்தியாயங்களில் நீங்கள் செல்லும்போது. சவால்களை பின்னடைவுடன் சந்திக்கலாம். வெற்றிகள் பணிவுடன் கொண்டாடப்படும். மற்றும் ஞானத்தால் வழிநடத்தப்படும் முடிவுகள் உங்கள் வாழ்க்கையின் விவரிப்பு அனுபவங்களின் மொசைக்காகும். மேலும் ஒவ்வொரு தேர்விலும் வளர்ச்சி ஒருமைப்பாடு மற்றும் நல்வாழ்வு நிறைந்த எதிர்காலத்தை வடிவமைக்கும் சக்தி உங்களுக்கு உள்ளது. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் பிரசவத்தின் போது அறுவை சிகிச்சை உதவி. நல்ல விளையாட்டு வீரன் தசை பயிற்சி சொறி ஈர்ப்பு அதிக ஈடுபாடு. முதல் குழந்தைக்கு காயம் ஏற்படும் ஆபத்து. குழந்தைகளுடன் யூக தகராறில் இழப்பு. அரசாங்கத்தின் அதிருப்தி குற்றச் செயல்கள் ஊழல் போன்றவை நடக்கலாம். கேது ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்?
நீங்கள் பிரபஞ்ச கலக்கண்ணாடியில் பார்க்கும்போது. வெற்றி மற்றும் செழுமையின் சாயல்களில் வர்ணம் பூசப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய எதிர்காலம். உங்கள் முன் விரிகிறது. நட்சத்திரங்கள் நட்பிற்கான விவேகமான அணுகுமுறையை பரிந்துரைக்கின்றன. மூத்தவர் மற்றும் புத்திசாலிகள் மத்தியில் தோழர்களைத் தேர்ந்தெடுக்கும் போக்கு. இந்த நட்பு உங்கள் பயணத்தில் வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவின் ஆதாரமாக இருப்பதால். இந்த தேர்வு சாதகமானது என்பதை நிரூபிக்கிறது. வான உடல்களின் சீரமைப்பு நிறைவேறிய நம்பிக்கைகளை குறிக்கிறது. இது உங்கள் அபிலாஷைகள் உறுதியான வெற்றிகளாக வெளிப்படும் என்பதை குறிக்கிறது. நிதி செழிப்பு உங்களை பார்த்து புன்னகைக்கிறது. மேலும் நட்சத்திரங்கள் நீங்கள் செல்வந்தராக மாறும் எதிர்காலத்தை முன்னறிவிக்கின்றன. மற்றும் நில உரிமையாளர் உங்கள் வளர்ந்து வரும் செல்வத்திற்கு ஒரு சான்றாக மாறும். நீங்கள் செல்வாக்கு மற்றும் அதிகார பதவிகளுக்கு ஏறும்போது. அரசியல் அதிகாரம் உங்கள் கதையின் ஒரு அங்கமாகிறது. காஸ்மிக் ஸ்கிரிப்ட் உங்கள் கல்வி பயணத்தில் சில தடைகளை அறிமுகப்படுத்துகிறது. கற்றலை நெகிழ்ச்சியுடனும் உறுதியுடனும் அணுகுமாறு உங்களை தூண்டுகிறது. உங்கள் மூத்த சகோதரருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய எச்சரிக்கையுடன் ஒரு குறிப்பு ஒலிக்கப்படுகிறது. இந்த அம்சம் குடும்ப உறவுகளில் விழிப்புணர்வையும் பாதுகாப்பு நிலைப்பாட்டையும் ஊக்குவிக்கிறது. ஒரு பிரகாசமான குறிப்பில் ஆறுதல் மற்றும் இயக்கம் இரண்டையும் குறிக்கும் வாகனங்களை வைத்திருப்பதன் மூலம். நீங்கள் போக்குவரத்து மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நட்சத்திரங்கள் தெரிவிக்கின்றன. கட்டளையிடும் அதிகாரம் உங்கள் தொழில்முறை பயணத்தின் ஒரு அடையாளமாக மாறும். இது நிறுவனங்களில் வெற்றி மற்றும் நிலையான பதவி உயர்வுக்கு வழிவகுக்கும். வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் நீங்கள் செலுத்தும் செல்வாக்கு வருமானம் அதிகரிப்பதற்கு பங்களிக்கிறது. நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் ஏராளத்திற்கான களத்தை அமைக்கிறது. இந்த பிரபஞ்ச கதையை நீங்கள் கடந்து செல்லும்போது. நீங்கள் வளர்க்கும் நட்பு ஞானத்தின் ஆதாரமாக இருக்கட்டும். மேலும் உங்கள் நம்பிக்கைகள் உறுதியான சாதனைகளாக மலரட்டும். கல்வியில் நீங்கள் சந்திக்கும் தடைகள் அதிக அறிவை பெறுவதற்கான படிக்கட்டுகளாக இருக்கட்டும். மேலும் குடும்ப பிணைப்புகள் சாத்தியமான சவால்களை எதிர்கொண்டு நெகிழ்ச்சியுடன் இருக்கட்டும். உங்கள் அதிகாரம் செல்வாக்கு மற்றும் செழிப்பு ஆகியவை சாதனை மற்றும் நிறைவின் கதையை வடிவமைக்கும். எதிர்காலத்தை நட்சத்திரங்கள் கணிக்கின்றன. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். பெரும்பாலும் பெரியவர்கள் நம்பிக்கைகள் நிறைவேறும். பணக்காரர் ஆகிறார். நிலம் அரசியல் அதிகாரம் கல்வியில் தடைகள். மூத்த சகோதரருக்கு ஆபத்து. போக்குவரத்து வசதி வாகனம் அதிகாரம். நிறுவனங்களில் வெற்றி பதவி உயர்வு. செல்வாக்கு வருமான அதிகரிப்பு போன்றவை நடக்கலாம். இந்த காலத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்களின் சஞ்சார பலன் என்ன? சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களும் ஒரு வருடத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால் மாத பலன்களில் அவற்றின் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். சந்திரன் ஒரு மாதத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால் வார நாள் பலன்களில் அதன் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். இந்த குறிப்பிட்டுள்ள பலன்கள் எல்லோருக்கும் பொருந்துமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஜோதிடத்தில் பிறந்த ஜாதகம் கொண்டு தசை புக்தி அந்தரம் சூட்சுமம் படியும். ஏதாவது குறிப்பிட்டுள்ள கேள்வி கேட்டு. அந்த கேள்விக்குரிய பாவம் பாவமுனை நட்சத்திரம். உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப நட்சத்திரம். நட்சத்திரசாரம் மற்றும் துணை பாவம் பாவமுனை நட்சத்திரம். நட்சத்திரசாரம் மேற்சொன்ன அனைத்தின் நட்சத்திரம் உப நட்சத்திரம். உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் போன்ற பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவது சரியான முறையில் பலன் கூறுவதாகும். மேற்படி பலனை கேள்வி கேட்ட நேரத்தின் ஜாதகத்தின் மூலம் பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவதும் சரியான முறையில் பலன் கூறுவதாகும். மேற்சொன்ன 2 முறைகள் மட்டுமே சரியான முறையில் பலன் கூறுவதாகும். கோச்சரா பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்களே.